வெல்கம் டு மாசாணி அம்மன் ரியல் எஸ்டேட். நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா 4 ஏக்கர் உள்ள தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க போகிறோமுங்க. அந்த 4 ஏக்கர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பக்கம் வந்து தாரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் பார்த்துட்ருக்கோங்க. நல்ல ஒரு தாரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குது. காடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபென்சிங், ஒரு கேட்டு, வாட்டர் சோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது தனி கிணறுங்க. அந்த தனி கிணறு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஜலமூலையிலே அமைஞ்சிருக்குதுங்க. அதுபோக வந்து ஒரே ஒரு போர் இருக்குது. நீட்டான ஏரியாவில் மரம் வந்து வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி காமிச்சிருப்போம். எல்லா மரமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான காப்பில் அருமையான திறந்தோப்பு தான் நம்ம பார்க்குறோங்க. மரத்துக்கு வயசு அப்படி தான், கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து ஒரு 20 வயசுக்குள்ளே இருக்குங்க. எல்லாமே நாட்டு மரம், சுத்தமான செம்மண் பூமி, அனைத்து வசதியோடு இருக்கிற ஒரு 4 ஏக்கரை நம்ம பார்க்குறோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், நம்ம சொல்லலாம். நம்ம சேனலில் முதல்ல பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க. இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா காடு முழுவதும் எல்லா மரமும் வந்து கிளியராக நம்ம வந்து காமிச்சிருப்போங்க. பக்கத்தில் இனபாகம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து வாழை போட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா லேண்டு பார்த்துட்ருக்கோங்க. இந்த லேண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது பாக்ஸ் டைப்பில் எந்த மூலையும் கட் ஆகாமல் ஸ்கொயராக இருக்கிற 4 ஏக்கர் தான் நம்ம பார்க்குறோமுங்க. அதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்பரேட்டாக யார் காட்டுக்குள்ளையும் போக வேண்டாமுங்க. கரெக்டாக 4 ஏக்கரு, தனி கிணறு, சர்வீஸு. அந்த கிணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 HP ஃப்ரீ சர்வீஸோடு வந்துடுதுங்க. அப்புறம் போக அதுபோக வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா காடு முழுவதும் PAP வாய்க்கால் பாசனம் காடு முழுவதும் பாயிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க. அதுபோக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மரங்கள் வந்து ஒரு 4-5 மரம் மட்டும் உள்ளே இருக்குதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்பாக இல்லாமல் மட்டமாக இருக்கிற ஒரு 4 ஏக்கரை நம்ம பார்த்துட்ருக்கோமுங்க. மண்ணும் செம்மண்ணும் சொல்லியாச்சு. இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஏரியா. பொள்ளாச்சியில் இருந்து ஒரு 15 அல்லது ஒரு 20 நிமிஷம் ட்ராவலில் இந்த லேண்டுக்கு வர்ற மாதிரி இருக்குங்க. ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டி. 4 காட்டுகளுமே போக வேண்டாம், எல்லாமே செப்பரேட்டாக. அது வந்து பார்த்திங்கன்னா பக்கா வாஸ்துக்கு இந்த பூமி வந்து வந்துடுதுங்க. அது வந்து பொள்ளாச்சியிலிருந்து கரெக்டாக ஒரு 20 நிமிஷம், அதாவது 20 நிமிஷத்தில் இந்த லேண்டுக்கு வர்ற மாதிரி இருக்குங்க. அருமையான ப்ராப்பர்ட்டி தான் பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி பொள்ளாச்சி ஏரியாவில் வேறு ஏதாவது லேண்டு சேலுக்கு இருந்தாலும் நீங்கள் மாசாணி அம்மன் ரியல் எஸ்டேட் கால் பண்ணி சொல்லுங்கள். உங்கள் இடையே நம்ம மார்க்கெட் நிலவரத்துக்கு பண்ணி கொடுத்துடலாமுங்க. அதாவது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நிறையா வந்து தொலாவிட்டு இருப்பீங்க, அதாவது செப்பரேட்டாக வேணும், அது வாஸ்துக்கு வேணும் அப்படின்னு. வாஸ்துக்கெல்லாம் பூமி சேலுக்கே வர்றது இல்லைங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கும் பொழுது பக்கா வாஸ்துக்கு வந்துடுதுங்க. நல்லா, அதாவது 4 ஏக்கர் தொலாவிட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள், நம்ம நல்லபடியாக பேசி பண்ணி கொடுத்துடலாமுங்க. இந்த 4 ஏக்கர் பார்க்க வரும்பொழுது இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.5 ஏக்கரும் இருக்குதுங்க. 5 ஏக்கருங்க. அதை வேணாலும் பார்த்தலாம். அது வந்து ஃபுல் தாரோடு பேஸில் அந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குது. இதை பார்க்க வரும்பொழுது அதை பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்துக்கலாமுங்க. எல்லாமே வந்து நாட்டு மரம் தான். மரம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இடைவெளி விட்டு நல்லா ஜம்முன்னு வந்து வச்சுருக்குறாங்க. நாட்டு மரம் தான். இடையில நீங்கள் தேவை அப்படின்னா வாழை, பாக்கு, ஜாதிக்காய் எது வேணாலும் வைக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க. ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூடவே வந்து ரைட் சைடில் பூராமே வந்து வாழை போட்டுருக்குறாங்க. வாட்டர் சோர்ஸ் வந்து நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் லேண்டு பார்த்துட்ருக்கோமுங்க. டாக்குமெண்ட்லாம் வந்து வெரி கிளியராக இருக்குதுங்க. இந்த லேண்டு ஓனர் ஒரு ஏக்கருக்கு என்ன ரேட் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா 60 லட்ச ரூபா ஒரு ஏக்கருக்கு சொல்கிறாருங்க. அந்த 60 லட்சம் வந்து ஒரு ஏக்கருக்கு சொல்லும் விலைதானுங்க. அதிலிருந்து உங்களுக்கு எவ்வளவு நம்ம குறைச்சி பேசி வாங்கி தரோமுங்க. உடன்கிறை அப்படின்னு வர்ற பயிலுக்கு வந்து ரொம்பவே குறைச்சி பேசி வாங்கி தரோமுங்க. இந்த லேண்டில் வந்து எல்லாமே வந்து செப்பரேட்டாக வந்துடுதுங்க. குறை அப்படிங்கிறது எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். பிடிச்சது அப்படின்னா நம்ம உங்களுக்கு நல்லபடியாக பேசி பண்ணி கொடுத்துடலாமுங்க. மரம் வந்து கிளியராக, அதாவது இந்த எண்டிலிருந்து அந்த எண்டு வரைக்கும் கிளியராக நம்ம காமிச்சிருப்போம். கிணறு வந்து பார்த்துக்கனால பாம்பேர் கட்டி ஜம்முன்னு, அதாவது லேண்ட் ஓனர் வந்து பக்கா மெயின்டெனில் வந்து பக்காவாக ஒரு காட்டுக்குள்ள ஒரு புல்லு போடும் கூட இல்லாமல் கிளியராக சுத்தம் பண்ணி நல்ல ஒரு பராமரிப்பில் லேண்ட் ஓனர் வச்சுருக்குறாங்க. நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையுமே இல்லைங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூராமே ட்ரிப்பு, காடு முழுவதும் ட்ரிப் மூலிமா தான் தண்ணி பாஞ்சிட்டு இருக்குதுங்க. அதேமாதிரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பக்கத்தில் இந்த லேண்டை சுற்றி பூராமே வந்து தென்னந்தோப்பு தான், எம்டி லேண்டே கிடையாதுங்க. எல்லாமே வந்து தோப்பு தான். நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கிறதுனால எல்லாமே தோப்பு தானுங்க. எல்லா மரங்களும் அதே மாதிரி தான். ஒன்று சொன்ன மாதிரி எல்லா மரங்களும் வந்து நல்ல காப்பில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. கிணறு வந்து நம்ம கரெக்டாக பச்சு ஜலமூலை நோக்கி நம்ம போயிட்டுருக்குறோமுங்க. கரெக்டாக அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நடுசண்டை தள்ளி வேலை இல்லாமல் கரெக்டாக வந்து ஜலமூலையிலே வந்து கிணறு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஃபுல் ஃபென்சிங், பாதுகாப்புக்கு ஒரு கேட்டு, அனைத்து வசதிகளோடு இருக்கிற ஒரு 4 ஏக்கரை நம்ம பார்க்குறோமுங்க. தேவை அப்படின்னா நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்தால் போனால் தங்குற மாதிரி நல்ல ஒரு RC கூட எடுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா ரோடு பேஸ்லேயே வந்துடுதுங்க. ஒரு RC வீடு விட்டு நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த லேண்டில் குறைங்கிற வேலையே இல்லைங்க. எல்லாமே வந்து நீட்டாக அமைஞ்சிருக்குது. EBM படி தான், அதாவது ஜலமூலையில் அமைஞ்சிருக்கிறனால கம்பம் வந்து பாருங்கள், பக்கத்து காட்டில் இருந்து ஒரே ஒரு கம்பம் மட்டும் தான் உள்ளே வந்திருக்குது. காட்டுக்குள்ளே எந்த ஒரு கம்பம் இடைஞ்சலுக்கா எதுவுமே இல்லைங்க. நீட்டான ஏரியாவில் பார்த்துட்ருக்கோம். கிணறு அப்படி தான், தண்ணி வந்து மேலாளி இருக்குதுங்க. நம்ம பென்சிங் தெரியுறது பூராமே வந்து ரோடு பேஸ், அந்த ஓட்டி தெரியுது ரோட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து ரோடு பேஸுங்க.
கிணறு பார்த்துக்குங்க. அதாவது பழைய காலத்து கிணறுங்க. நல்ல ஆழமான கிணறு. தண்ணி வந்து மேலாப்லேயே இருக்குது. நல்ல ஜம்முன்னு பாம்பேரியில் எடுத்து கட்டி நல்ல ஒரு டெவலப்பில் இந்த லேண்ட் ஓனர் வச்சுருக்காங்க. சின்ன தேவைக்காக இது சேல் பண்ணுறாங்க. பாருங்கள், பிடிச்சிருந்து அப்படின்னா நல்லபடியாக பேசி நம்ம பண்ணி கொடுத்துடலாமுங்க. சூப்பரான ப்ராப்பர்ட்டி. அந்த ஃபென்சிங் கீழே தெரியுறது பூராமே ரோடு பேஸுங்க. ஃபுல் ரோடு பேஸில் இந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 பக்கம் தார் ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க. சூப்பரான ப்ராப்பர்ட்டி. கால் பண்ணுங்கள், 60 ரூபா சொல்லும் பிள்ளைங்க. அதுலேருந்து உங்களுக்கு நம்ம எவ்வளவு குறைச்சி பேசி நம்ம வாங்கி தர்றோம். ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் பார்த்துட்ருக்கோம். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள், நம்ம சொல்லிடலாம். நீட்டான ஏரியாவில் அமைஞ்சிருக்குது. கால் பண்ணுங்கள், நான் நல்லபடியாக பேசி பண்ணி கொடுத்துடலாம். பாருங்கள்.